தனது முகநூல் நேரலையில் சீமான் குறித்து திருமாவளவன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதனை காணலாம். இந்த வரலாறு தெரியாத கும்பல், சனாதனத்திற்கு துணை போகிற கும்பல், RSS பிஜேபி அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பல், போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இந்திய தேசியத்திற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல், வடவர் ஆதிக்கத்தை விமர்சிக்காமல், இந்தி திணிப்பை எதிர்க்காமல், சனாதன திணிப்பை எதிர்க்காமல், மதவெறியை எதிர்க்காமல், வெறுமன அண்டை மாநிலங்களை சார்ந்த தேசிய இனங்களை பகைவர்களாக காட்டுகிற முயற்சியில் ஒரு திரிபுவாத தேசியவாதத்தை பேசுகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசியத்திற்கு தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ முதன்மையான எதிரிகளாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும், தமிழர்களுக்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய தலைவர்களை தமிழர் அல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்டி அவர்களை தெலுங்கு எதிர்ப்பாளர்களாகவும், கன்னட எதிர்ப்பாளர்களாகவும், மலையாள எதிர்ப்பாளர்களாகவும் மாற்றி சனாதன கும்பலுக்கு சேவை செய்து வருகிற போலி தமிழ் தேசியவாதிகளை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஒரு வரலாற்று கட்டாயமாக எழுந்துள்ளது. நாம் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடித்த காலத்தில் இவர்கள் எங்கே இருந்தார்கள், யாருக்கு வேலை செய்தார்கள், என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஏதோ இன்றைக்கு நாம் போட்டியாக யாருக்கோ ஒரு போட்டி என்கிற அடிப்படையில் இதை அறிவித்ததாக சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் சில தம்பிகளும் இந்த சதியை அறியாமல் நாம் ஏதோ அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக இருப்பதை போன்ற ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள். இது தவறான ஒரு புரிதல். அண்ணன் அவர்கள் என் மீது கொண்டிருந்த மதிப்பு, நம்பிக்கை அபாரமானது. அவர் மீது நான் வைத்திருக்கிற பற்று விவரிக்க முடியாதது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.